நமக்கு இங்கே கிடைக்கின்ற அற்ப பொருள்களின் மூலமாக நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அந்த சந்தோஷம்தான் இந்த வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்தது என்று இந்த மனம் எண்ணிக்கொள்கிறது என்றால் அதைவிட மூடத்தனம் வேறு ஏது இருந்துவிடும். படைத்தவன் இருக்கின்றான், பரம்பொருள் இருக்கின்றார், அவர் மூலமாக கிடைக்கின்ற ஆனந்தம் அப்படிங்கிறது பேரானந்தமாக இருக்கும், பேரின்பமாக இருக்கும் என்பதை மறந்து அவர் படைத்த பொருட்களினால் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை நான் எடுத்துக்கொண்டு தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு இதுதான் பெரிது என்று ஆடிக்கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய ஒரு மட்டமான விஷயமாக இருக்கும். அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது அந்த விதையவா அல்லது விதை மூலமாக மரமாக உருவாகி அந்த விருட்சம் உண்டாகி அதில் வந்த கனி காய் இதையெல்லாம் நான் பெரிதென்று நினைப்பதா அப்படிங்கிறது உங்களோட அந்த மனதுக்கு தான் கேள்வியாக கொடுக்கணும். நம்ம இங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு இதுதான் பெருசு, இதுதான் உண்மை இப்படின்னே நினச்சிக்கிட்டு உண்மையான அந்த விதை எது, உண்மையான அந்த ஆனந்தம் எது, உண்மையான அந்த இறைவன் யார் அப்படின்னு தேடி செல்லாமலேயே பார்ப்பதையெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டு கேட்பதையெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டு இதுதான் ஆனந்தம் இதுதான் ஆனந்தம் என்று இருப்பது வாழ்க்கை கழிந்து கொண்டே இருக்குமே தவிர இன்னும் இந்த வாழ்க்கைக்கு ஒரு தொடர்ச்சி வந்து கொண்டே இருக்குமே தவிர வீடு பேரு அப்படிங்கிறது இல்லாமலே போயிடும், முக்தி அப்படிங்கிறது இல்லாமலே போயிடும். அதனால தான் சொல்றது, எந்த ஆனந்தத்தை நீங்கள் உயரியதாக நினைக்கின்றீர்கள்